என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. ரீசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டெப் 1 அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் டிவைடட் பை x plus 1 the whole square into x minus 1. ஃபர்ஸ்ட் இது என்ன டைப்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் மெயினாக நம்ம வந்து டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டர் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைப் செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே நல்லா கவனிச்சாமி, இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயர் வந்துருச்சு. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரை மறைச்சிருங்க. ஸ்கொயரை மறைச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்குங்களா. இதில் எக்ஸினுடைய பவர் வந்து 1 இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், எக்ஸினுடைய பவர் வந்து என்ன 1. அப்போ எக்ஸினுடைய பவர் 1 இருந்தால் அது பேர் என்னன்னு சொல்லலாம், நம்ம லீனியர்னு சொல்லலாம். கரெக்டுங்களா. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்கொயரை மறைச்சிட்டு எக்ஸினுடைய பவர் பாருங்கள். எக்ஸினுடைய பவர் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ எக்ஸினுடைய பவர் 1 என்ன லீனியர் அர்த்தம். அப்போ லீனியர் ஃபேக்டர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயர் இருக்கிறனால இந்த லீனியர் ஃபேக்டர் வந்து 2 தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அர்த்தம். நம்ம எப்படி ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுகிறோம், அந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரோன்னு நினச்சோன்னா இங்கே பாருங்கள், ஈஸியாக ஞாபகிக்கணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ இல்லை க்யூபோ இல்லைன்னா பவரில் 4 இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்குன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே அடுத்து பாருங்கள், எக்ஸுடைய பவர் வந்து என்ன 1 தான் இருக்குங்களா. அப்போ இது லீனியர் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் வந்து லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்கு, 2 தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்கு. அடுத்து இருக்கிறது பாருங்கள் லீனியர் ஃபேக்டர். புரியுதுங்களா. இப்போ நம்ம எப்படி வந்து ரிப்பீட்டடான லீனியர் ஃபேக்டரை நம்ம பிரிக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏ டிவைடட் பை இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயருங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதிட்டு பவரில் வந்து 1 கொடுக்கணும். பவரில் என்ன கொடுக்கணும் 1 கொடுக்கணும். அடுத்து ப்ளஸ் பி பை பிங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட், ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது இன்னொரு கான்ஸ்டன்ட். பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் வந்து 2 கொடுக்கணும். பவரில் 2. ஏன் சார் அப்படி எழுதுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குங்களா. அப்போ ஸ்கொயர் வர வரைக்கும் எழுதணும். ஃபஸ்ட்டு பவரில் 1, அடுத்த பவரில் வந்து 2. இங்கே க்யூப்னு இருந்ததுன்னா பவரில் 1 கொடுப்போம், அடுத்த பவரில் 2, அடுத்த பவரில் வந்து 3 கொடுக்கணும். அடுத்து என்ன கொடுக்கணும் பாருங்கள், சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இவ்வளோ தான் சமி. இது பிரிக்க தெரிஞ்சிட்டிங்கனாலே சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ க்யூபோ பவரில் 4 வந்ததுன்னா அது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா. இப்போ நம்ம என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து 2 டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. அப்போ ஏ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் வந்து 1, அடுத்து பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் வந்து 2, அடுத்து சி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஃபஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்க போகிறோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரை வந்து மறைச்சிருங்க. இந்த ஸ்கொயரை மறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வருங்களா. அப்போ இந்த இடத்துல எழுதுங்களா, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 1 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ப்ளஸ் 1 அங்கே போகும்போது நம்மளுக்கு மைனஸ் 1 மாறிடும். இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் நீங்கள் பார்த்தோம் இல்லையா, அதே எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு மறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை மறைச்சிட்டு நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. அது இங்கே எழுதலாங்களா, எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடுச்சு. இப்போ அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ரைட் சைடு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா. அப்போ இதை மறைச்சோம்னா மேலே என்ன இருக்குது பாருங்கள், பி இருக்குங்களா. அந்த பியை இங்கே எழுதிருங்க, பி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. சமயம் நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம். புரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா மைனஸ் 1 வந்து கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குங்களா. சமி நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் இருக்குங்களா. இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், மைனஸ் 1 டிவைடட் பை அடுத்து இங்கே எக்ஸ் இருக்குங்களா. இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் 1. சமி புரியுதுங்களா, அங்கே ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்குது. இப்போ பி ஈக்குவல் டு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸ் 1 அப்படியே வைக்கலாம். டினாமினேட்டரில் பாருங்கள் மைனஸ் 1 நமக்கு என்ன வரும், மைனஸ் 2 வருங்களா. தெரியலனா கால்குலேட்டரில் மைனஸ் 1 இப்போ டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் காமிச்சிடும் -2. இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பியோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 1/2ன்னு கிடச்சிருச்சு. பி ஈக்குவல் டு 1/2. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா
ஃபஸ்ட்டு ஃபேக்டரை ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டதும் அடுத்த செகண்ட் ஃபேக்டரை ஈக்குவல் டு ஜீரோன்னு போட போகிறோம். செகண்ட் ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடச்சிருக்குங்களா, இங்கே எழுதிக்கலாங்களா, எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் ஆக்கிரோ ஃபேக்டர். இப்போ இந்த மைனஸ் ஒன்னை வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஒன்னாக மாறுங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போது அதே மாதிரி செகண்டாக என்ன இருக்கோ அதை நம்ம மறைச்சிக்கலாங்களா. இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னை மறைச்சிட்டா மீதி நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு வருது. கரெக்டுங்களா. இப்போது இந்த செகண்ட் அங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குங்களா. இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குங்களா. இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் நம்ம மறைக்கணும். அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், சி இருக்குங்களா. அப்போ சி ஈக்குவல்னு எழுதியாச்சு. இப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறத வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். இப்போ எங்கெங்கே எக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரெண்டு இடத்துல டிக் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஒன் கொடுக்க போகிறோம். 1 டிவைடட் பை 1 + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், 1 அப்படி எழுதிக்கலாம். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு டினாமினேட்டர் சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 1 ப்ராக்கெட் க்ளோஸ். இங்கே பவரில் என்ன இருக்குது, ஸ்கொயர். ஈக்குவல் டு வந்து ஆன்சர் பாருங்கள் 4. அப்போ சியோட ஆன்சர் 1/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது 3 கான்ஸ்டன்ட். என்னென்ன கான்ஸ்டன்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபிசிங்கிற 3 கான்ஸ்டன்ட். அப்போ 3 கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு கிடச்சக்கூடியது ஆன்சர் வந்து பியோட ஆன்சரும் சியோட ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அடுத்து ஏங்கிற ஆன்சர் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம், ஒரு ஆன்சர் கிடச்சிது. செகண்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம், ஒரு ஆன்சர் கிடச்சிது. அதுக்கடுத்து இங்கே ஏதாவது ஃபேக்டர் இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா கிடச்சக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையும் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துடலாம். சப்ஸ்டிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பியோட ஆன்சர் 1/2. வேறு பாசிபிலிட்டிஸே இல்லை, அதனால் கிடைச்ச ஆன்சர்லாம் கொண்டு போய் இதில் கொடுக்க போகிறோம். பிக்கு பதில் 1/2, சிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் 1/4ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எதில் கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, எக்ஸ் டிவைடட் பை, சமி புரியுதுங்களா, எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏனுடைய ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஏனுடைய ஆன்சர் நம்மளுக்கு தெரியுங்களா, இது தெரியாது. அதனால் அப்படியே ஏ எழுதிக்கலாம். ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த பவரில் 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். இப்போ பியோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். பியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், பிக்கு பதிலாக 1/2ன்னு வந்திருக்கு. பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், 1 டிவைடட் பை 2ன்னு வந்திருக்குங்களா. நியூமரேட்டரில் 1 கொடுத்துருங்க, டினாமினேட்டரில் 2 கொடுத்துருங்க. 1/2க்குள்ளே இப்போ இந்த பிக்கு பதிலாக 1/2ங்களா, நியூமரேட்டரில் 1 கொடுத்துட்டு டினாமினேட்டரில் 2 கொடுத்துருங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். அதை அப்படியே எழுதிக்குங்க. சமயம் 1/2ன்னு இருந்ததில்ல, இங்கே 1/2ன்னு கொடுக்குற போல நியூமரேட்டரில் 1 கொடுத்துட்டு டினாமினேட்டரில் 2 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் சமயம். இப்போ சிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், சிக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், 1/4. சிக்கு பதிலாக 1/4, நியூமரேட்டரில் 1 கொடுத்துட்டு டினாமினேட்டரில் 4 கொடுத்துருங்க. அப்போ ப்ளஸ் சிக்கு பதிலாக நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 4, சிக்கு பதிலாக 1/4 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1. சமயம் புரியுதுங்களா. பிக்கு பதிலாக 1 டிவைட் பை 2 இங்கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். சிக்கு பதிலாக 1 டிவைட் பை 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருச்சு. இப்போ இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ நம்மளுக்கு எது தெரியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கல. இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது என்ன, ஃபஸ்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. செகண்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 போட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. அடுத்து இன்னொரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஹிண்ட் மட்டும் நீங்கள் அவசியம் போதும். என்ன ஹிண்ட் தெரியுங்களா, இங்கே பாருங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடு கூடிய எக்ஸ், ரைட் சைடு எங்கெல்லாம் இருக்கோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாருங்கள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாசிட்டிவ் வேல்யூவாக நான் எடுத்திருக்கேன், நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். -1, -2, -3, -4 இந்த மாதிரி எந்த வேல்யூனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ண எக்ஸோட வேல்யூ திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ -1 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் +1 யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த +1 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, -1 யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நல்லா கவனிங்க, -1 ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து +1 யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வேல்யூவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த -1 +1 தவிர நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள், நம்ம ஜீரோ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா.
-1 +1 தவிர நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம 0 கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எக்ஸுக்கு பதிலாக நான் 0 கொடுத்துக்கிறேன். சாமி புரியுதுங்களா? ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கூடிய எக்ஸோட வேல்யூ இங்கே பாரு -1ம் +1 ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 வேல்யூ தவிர நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வரது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்னென்னா இங்கே 0 கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா சாமி? இப்போ என்ன கொடுக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இது இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வச்சுக்கலாங்களா? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 0 டிவைடட் பை இங்கே எழுதிக்கலாங்களா? 0 டிவைடட் பை இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 + 1 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 0 கொடுக்க போகிறோம். 0 + 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 1 ஈக்குவல் டு அடுத்து a டிவைடட் பை இருக்குங்களா? அந்த a வந்து அப்படியே எழுதிக்கணும். டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 + 1 பவரில் வந்து 1 தான். சாமி புரியுதுங்களா? +1 டிவைடட் பை 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 + 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குங்களா? அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 + 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக கொடுக்க போகிறோம். +1/4 சாமி புரியுதுங்களா? +1/4 எக்ஸுக்கு பதிலாக 0 - 1 புரியுதுங்களா சாமி? எக்ஸுக்கு பதிலாக 0 இங்கே என்ன இருக்குது? -1 கொடுத்துருச்சு. இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்து சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? 0. 0வால் எதை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்? 0 தான் வரும். சரி, தெரியலனா இந்த 0வை அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். சாமி 0வால் எதை டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும். தெரியாதவங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு சாமி. டினாமினேட்டர் பாருங்கள், 0 + 1 த ஹோல் 0 + 1 கொடுத்துட்டு பவரில் என்ன பாருங்கள்? ஸ்கொயர் இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் பண்ணி 0 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்கள் 0/-1 சாமி. 0/anything 0 தான். தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க சாமி. a டிவைடட் பை இங்கே கால்குலேட்டர் 0 + 1 பவரில் வந்து 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். ஆன்சர் என்ன வருங்க? 1 + 1 டிவைடட் பை டினாமினேட்டரை கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணி பார்க்கலாம். 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 + 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் அமுத்தினோம்னா ஈக்குவல் டு பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் 2. அடுத்து நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 1 அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டரில் பாருங்கள் 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள் -4. 1 டிவைட் பை -4 சரிங்களா? இந்த -4 வந்து நடுவில் இங்கே கொடுத்தாலும் கரெக்டு தான், பரவாயில்ல இங்கேயே கொடுத்துரும். சரியா சாமி? இப்போ என்ன பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த a வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால் இது இங்கே வச்சுட்டு இந்த +1/2 இருக்குது பார்த்தீங்களா? இது இங்கே கொண்டு போயிருங்க. இது கொண்டு போகும்போது என்னங்கன்னா ஆல்ரெடி 0 பை -1 வந்து என்ன 0 தான். இதில் என்ன இதை அப்படியே வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியிருக்கா? 0 பை -1 இந்த +1/2 இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? -1/2 மாறும். அது அடுத்து பாருங்கள், இங்கே -1/4 இந்த -1/4க்கு பார்த்தீங்களா? இந்த -1/4 இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்? +1/4 மாறும். இந்த மைனஸ் சைனை இங்கேயே கொடுத்துக்கலாம். சாமி புரியுதுங்களா? இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவா வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இங்கே என்ன மைனஸாக மாறிடும் சாமி. உங்களுக்கு புரியிருக்கா? அப்படியே வச்சுருக்கேன். 1/-4 இங்கே 1/-4 இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா +1/4 மாறும். சாமி புரியுதுங்களா? இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே மைனஸ் வரும். இங்கே என்ன கொடுக்கலாம்? இந்த -4 இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துக்கலாம். சாமி புரியுதுங்களா சாமி? 1/-4 வருதுங்களா? அந்த -4 வந்து என்னென்னா அந்த மைனஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த -1/4 இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? நம்மளுக்கு +1/4 மாறிடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? a/1 a/1. இப்போ அதை கால்குலேட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மறக்காமல் இங்கே என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் கால்குலேட்டர் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 டிவைடட் பை -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைடட் பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ், அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைடட் பை 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்கள் -0.25 வருது. இல்லை வருது -0.25. இப்போ இந்த -0.25 எழுதினாலும் கரெக்டு தான். அல்லது நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றோம்னா ஷிஃப்ட் எம்தி AB/CM3 ஆன்சர் பாருங்கள் என்ன வருது? -1/4 வருது. சாமி புரியுதுங்களா? இப்போ அதாவது பாயிண்டில் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா ஷிஃப்ட் எம்தி AB/Cங்கிற பட்டன் அமுத்தணும். -1/4 வந்துச்சு. இப்போ இந்த a/1 இருக்குங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? ஏனுடைய வேல்யூ தான் நமக்கு கரெக்ட் வேணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா? டினாமினேட்டருக்கு 1 வந்து இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா டிவைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர் வந்து மேலே இங்கே போகும்போது மல்டிப்ளைலாம் போகுங்களா? அப்போ -1 × 1 வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதே ஆன்சர் தான் வரும். -1 × 1 அப்போ என்ன வரும்? -1/4 தானே வரும். கரெக்டுங்களா சாமி? இந்த -1னால் 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? -1 தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஏனோட ஆன்சர் என்ன? -1/4.
இப்போது நம்ம இங்கே எழுதிக்கலாங்களா, a ஈக்குவல் டு -1/4, a ஈக்குவல் டு -1/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த -1/4ங்கிறத நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அப்படியே அதை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு, இங்கே ஏ இருக்குங்களா, அந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா -1/4. நியூமரேட்டரில் -1 கொடுத்துட்டு டினாமினேட்டரில் 4 கொடுக்க போகிறோம். மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன் த பவரில் வந்து 1, அதை அப்படி எழுதிக்கிங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 பவரில் வந்து 1, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இவ்வளவுதான். இதுதான் இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அப்படியே எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஏக்கு பதிலாக மட்டும் இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஏபிசிங்கிற 3 கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? இதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.